கட்டமைப்பு நாங்க வெளியே கொண்டு வர மாட்டேன். அப்படி கட்டமைப்பு இருந்தா தானே வெளியே கொண்டு வரதுக்கு இல்ல. கட்டமைப்புலாம் கட்டினா கூட தடுக்கிறானுங்க. இப்ப பாண்டிச்சேரியில மேக்சிமம் வந்து வழியில குடிச்சிட்டு கடந்து உள்ளார வர முடியாத விஷயங்கள்லாம் நடத்துறாங்க தெரியுமா? யாரு? டிவிக்கு ஆளுங்களா? டிவிக்கு ஆளுங்களா? எதிர்கட்சியோட சதின்னு பேசிட்டு இருக்கேன், டிவிக்கு ஆளுங்களாங்கிறீங்க? இல்ல சார், எங்களுக்கு என்ன ஒரு வந்ததுன்னா இந்த மீட்டிங்கை வச்சு உள்ள போயிட்டு சரக்கு வச்சுட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாதான் ஒரு தகவல் இருக்குது. அதுக்காக கேட்கறேன். ஏங்க இதெல்லாம் பரப்புறீங்க. இன்னும் நிறைய பேர் இவனுங்க என்னெல்லாம் செஞ்சானுங்க தெரியுமா? விஜயோட பேச்சை கேட்கறதுக்கு மனுஷன் கேட்க முடியாது, மாடை கேட்கணும்னு சொல்லி எருவு மாடு அமுச்சு விட்டானுங்க. அதாங்க உண்மை. உண்மை அதான். அந்த மாடு கூட விஜயோட பேச்சு கேட்காம கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓடி போயிருச்சு. அந்த மாட்டுக்காரன் வர அழுகுறானா, பால் வந்து கம்மியா கறந்துருச்சு விஜய் பேச்சை கேட்டுதான் அப்படின்னு. ரொம்ப அப்படியே ஞானம் அப்படியே மூளை பிதுங்கி வெளியில ஊத்துற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விஜயா? எது? விஜய் மாடை அமுச்சு விட்டு கேவலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. அந்த இதெல்லாம் இல்லாம என்ன 10 நிமிஷம் பேசுனதுக்கே என்ன ஆரவாரம்னு பாத்துக்கங்க.